ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பயிறு புளிக்குழம்பு. டெய்லி சாம்பாரே சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி காரசாரமான பயிறு புளிக்குழம்பு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 5 வகையான பயிரை நைட்டே ஊற வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பயிறு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, கடுகு, வெந்தயம். மசாலாவுக்கு இதில் நம்ம சேர்க்குறது பார்த்திங்கன்னா தனியாத்தூள் வந்து 1.5 டீஸ்பூன்னா 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது வந்து நம்ம அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம். தேங்காய், புளி, கொத்தமல்லி இது 3மே நம்ம அரைச்சி இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஊற்ற போகிறோம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை போடுங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம பயிரில் வந்து குழம்பு வைக்கிறதுனால பூண்டு, பெருங்காயம் இது ரெண்டும் சேர்த்துக்கிட்டா குழம்புக்கு டேஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும், வாய்வும் ஆகாது. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயமும் வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டு, இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சிரும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதை வந்து இந்த சைஸில் நறுக்கிக்கோங்க. கத்திரிக்காயும் சரி, உருளைக்கிழங்கையும் சரி. ரொம்ப சின்னதாக நறுக்குனிங்கன்னா குழஞ்சிரும். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்க நம்ம வெங்காயம், தக்காளி வதக்கலோடு போடுறோம். போட்டதுக்கப்புறமா அது என்ன ஆகுதுன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம வந்து பயிறு குழம்புல இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு அது எல்லாத்தையும் குழம்புல ஊற்றி நம்ம கூட்டி வச்சோன்னா குழம்பு ரெடி. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பயிறு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.